தமிழ்நாட்டுல வானதி ஸ்ரீனிவாசன் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது நேத்து சவுக்கு சங்கர் என்னங்க பண்ணிட்டாருன்ட்டு. ஏமா நீ அகில இந்திய மகளிர்ல தலைவியா இருக்க. மணிப்பூர்ல பொம்பளைங்க புடவைய உருட்டி ரோடா இழுத்துட்டு போய் அவளுங்களை கேங் ரேப் பண்ணும் போது நீ வாயை திறக்கல. விலைவாசி உயர்ந்தப்போ நீ வாயை திறக்கல. எங்க தமிழ்நாட்டு பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுற அந்த கேடு கெட்டவன் அவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ற. அந்த காலத்தில் தான் மண் பெண் பொன் பொருள் என்று எங்களை சூறையாடி கொண்டிருந்தார்கள். மன்னர்கள் எல்லாம் மண்ணை போய் அபகரிக்கும் போது பெண்களையும் அபகரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழலா இங்கு நிலவுகிறது. நம்ம எல்லாம் பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் சகோதரிகள் அவர்களை பார்த்து இவன் என்ன சொல்றான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறான் அப்படின்றான். சவுக்கு சங்கருக்கு அம்மா கிடையாதா, பொண்டாட்டி கிடையாதா, இல்ல அக்கா தங்கச்சி தான் கிடையாதா? மீண்டும் 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 சவுக்கு சங்கர் இது போலவே பெண்களை கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு நாங்க அவனை செருப்பால அடிப்போம். அடுத்தது எடப்பாடியோட எக்ஸ் வலைதளத்தை நீங்க யாரா ஓபன் பண்ணி பாத்தீங்களா? அந்த ஆள் அப்படி சொல்றாங்க, வல்லவன்றா சவுக்கு சங்கர, நல்லவன்றா, விட்டா அவனுக்கு கோவில் கட்டி கும்பிடுவான். அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர இங்க எதிர்கட்சிகள் வந்து ஏன் இப்படி அவனுக்கு துதிப்பாடுது? தமிழக காவல்துறைக்கு உண்மையாகவே மானம் வெக்கம் ரோஷம் இருந்தால் அவரை நீங்க வெளியில வரக்கூடாது. இருக்கிற அத்தனை கேஸ் போடுங்கயா, ஒரு கேஸ் விடாதீங்க, அத்தனை கேஸ் போடுங்க. இந்த மாதிரியான ஒரு காமக்கோடுரன், இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒருத்தர் வெளியே வரக்கூடாது. அந்த ஆள் வெளியில வந்தா அன்னைக்கு நாங்க அவனை செருப்பால அடிப்போம். அந்த ஆள் சென்னைக்கு வர நாளை வந்து நீங்க மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக செருப்பால் அடிப்போம். செருப்பு தொடப்ப எல்லாத்தாலையும் அடிப்போம். இது ஓபன் சேலஞ்ச். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதி அன்றே சொல்லி வைத்தான். அவன் எதற்காக சொல்லி வைத்தான் என்று தெரியவில்லை. ஆனால் யூடியூபர் சவுக்கு சங்கர் போன்ற காம கொடூரனுக்காக அதை அவர் சொல்லி வைத்தாரோ என்று எனக்கு இன்று நினைக்க தோன்றுகிறது. சவுக்கு சங்கருக்கு அம்மா கிடையாதா, பொண்டாட்டி கிடையாதா, இல்ல அக்கா தங்கச்சி தான் கிடையாதா? இத்தனை யூடியூபர் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. யாரெல்லாம் நீங்க இப்படி பேசுறீங்களா? அவன் வேலை என்ன? ஒரு யூடியூப் நடத்துறானா, அது யூடியூபை நடத்திட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு பாக்கெட்டை ரொப்பிக்கிட்டானா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பெண்கள் என்றால் போக பொருளா? அந்த காலத்தில் தான் மண் பெண் பொன் பொருள் என்று எங்களை சூறையாடி கொண்டிருந்தார்கள். மன்னர்கள் எல்லாம் பெரும் ஆட்சி செய்து வைத்து ஏதோ கபலிகரம் செய்தது போல அவர்கள் ஒரு மண்ணை போய் அபகரிக்கும் போது பெண்களையும் அபகரித்துக் கொள்வார்கள், ஒருத்த பொண்டாட்டியும் அபகரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழலா இங்கு நிலவுகிறது. நாங்கள் விண்வெளியில் ஆட்சி செய்கிறோம். இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார். காங்கிரஸ் கண்ட வழிமுறையில் UPA 1 and UPA 2 எங்களுடைய அன்பு தலைவி சோனியா காந்தி ஒரு பெண்ணாக இருக்கிறார். இந்த நாட்டிற்கு போர் வந்த சமயம் ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாத இந்த நாட்டிற்காக தானம் செய்த இந்திரா காந்தி வழி வந்தவர்கள் நாங்கள். அன்று சீதை கூட தீக்குளித்தால். சீதை முதல் இன்று இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் ஆணாக இருந்தாலும் நம்ம எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காக்கி சட்டை தானே இன்று இருக்கக்கூடிய காக்கி சட்டை அணிந்துள்ள பெண் சகோதரிகள். அவர்களை பார்த்து இவன் என்ன சொல்றான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறான் அப்படின்றான். அப்ப இவன் வீட்டுல இருக்கவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாளா? உனக்கு தெரியுமா? நீ வீட்டுல இல்லாத போது உன் பொண்டாட்டி உன் சகோதரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாளா? நான் இந்த போராட்டம் சவுக்கு சங்கருக்கு எதிராக எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்று காலை எனக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக வந்து இது நம்ம பண்ணணுமா அப்படின்னாரு. அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 10 குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கிட்ட கேட்கும் போது, ஐயோ அவனை எதிர்க்கலாம் நீ பண்ணாதமா. நான் சொன்னேன், ஏன் பண்ணக்கூடாது, எதுக்காக பண்ணக்கூடாது? இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து இப்படி கேட்பா, நாளைக்கு எங்களை பார்த்து இப்படி கேட்பா, நாளைக்கு இன்னொருத்தைய பார்த்து இப்படி கேட்பா. இவனுக்கு அம்மா இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, தங்கச்சி இல்லையா, அவனுக்கு பொண்ணு இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. இப்படிப்பட்டவனை எப்படி நான் பொறுத்து கொள்வது? நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் நிர்வாகியாக அந்தமான் பொறுப்பாளராக இருந்துள்ளேன், லட்சத்தீவு பொறுப்பாளராக இருந்துள்ளேன், ஆந்திரா, தெலுங்கானா இது போல் பல மாநிலங்களின் பொறுப்பாக இருந்துள்ளேன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி என்பதை விடுத்து அந்தமான், லட்சத்தீவு நம் நாட்டின் கடைக்கோடி எண்டான கேம்பல் பே, the southernmost tip of our country, அதுல ட்ரெக்கிங் மூலமாக சென்று இந்திரா பாயிண்ட் என்று இந்திரா காந்திக்கு ஒரு பெரும் சிலை உண்டு. அங்க போய் அக்டோபர் 31ஆம் தேதி 7 வருடங்களுக்கு முன்னால் முதலைகள் வாழும் குளத்தை தாண்டி மலை மீதில் ஏறி பாம்பு
அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியவள். நாங்கள் எல்லாம் அயர மாட்டோம். பிரிஜ் பூஷன் சிங், நான் அகில இந்திய மகளிர் காங்கிரசின் பொறுப்பாளராக இருந்த போது பிரிஜ் பூஷன் சிங் டெல்லியில் தலைநகரில் அரசியல் செய்துவிட்டு இங்க வந்திருக்கிறோம். சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்க வெளியில வந்துட்டு எங்களை பத்தி எதனா சொல்லி பாருங்க. வாங்க, வெளியில வாங்க. ஆனா நீங்க வந்தா தானே தமிழக காவல்துறைக்கு உண்மையாகவே மானம், வெக்கம், ரோஷம் இருந்தால் அவரை நீங்க வெளியில வரக்கூடாது. உங்க வீட்டு பெண்கள் உங்களோட இரவு பகலாக வெயில் மழை என்று கடும் வெயிலிலும் வெள்ளத்திலும் வேலை செய்யற அந்த பெண்களை பார்த்து அவன் என்ன சொல்றான்? இருக்கிற அத்தனை கேஸ போடுங்கயா, ஒரு கேஸ் விடாதீங்க, அத்தனை கேஸ் போடுங்க. இந்த மாதிரியான ஒரு காமக்கோடுரன், இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒருத்தர் வெளியே வரக்கூடாது. அந்த ஆள் வெளியில வந்தா அன்னைக்கு நாங்க அவனை செருப்பால அடிப்போம். அந்த ஆள் சென்னைக்கு வர நாளை வந்து நீங்க மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக செருப்பால் அடிப்போம். செருப்பு தொடப்ப எல்லாத்தாலையும் அடிப்போம். இது ஓபன் சேலஞ்ச். நீங்க பாருங்க, பிரிஜ் பூஷன் சிங் அவர்கள் எம்பி. அவருடைய பையனுக்கு தான் இந்த வாட்டியும் பிஜேபி வந்து எம்பி சீட்டு கொடுத்திருக்கு. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டுச்சா டெல்லி போலீஸ்? சாக்ஷி மல்லிக் அப்படின்னுட்டு நம்ம நாட்டுக்கு பதாகைகள் வாங்கி கொடுத்த, ஒலிம்பிக் பதாகைகள் வாங்கி கொடுத்த நம் சகோதரிகள் வெளியில வந்து போராடுறாங்க. இந்த சைடு பார்லிமெண்ட் ஓபன் பண்றாரு, நாங்க அங்கதான் இருக்கோம். நான் பல போராட்டங்களில் களம் கண்டு பல தரம் வந்து போலீஸை எதிர்த்து நாங்க பல தரம் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீடைன் பண்ணுவாங்க. 6 மணி 7 மணி 8 மணி வரைக்கும் கூட விட மாட்டாங்க டெல்லி போலீஸ் எங்களை. சரிங்களா? அந்த சாக்ஷி மல்லிக்குக்காக நாங்க போராடுறோம். அந்த பொண்ணுங்க கையில இந்திய தேசிய கொடியை, நமது கொடை காத்து குமரன் போல இந்திய தேசிய கொடியை வைத்துக் கொண்டு அந்த பெண்கள் நடு ரோட்ல போராடுறாங்க. அங்க நமது குடியரசுத் தலைவராக மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள், அந்த அம்மா ஒரு விதவங்க, அந்த அம்மா ஒரு ஆதிவாசி இனத்தை சார்ந்தவர். இவங்க ஜஸ்ட் ஷோக்காக அந்த அம்மாவை வந்து குடியரசுத் தலைவராக ஆக்கிவிட்டு அவங்கள பாராளுமன்றத்துக்குள்ள விடுறதில்ல, அயோத்தியா கோயில் உள்ளே விடுறதில்ல. இந்த பிரிஜ் பூஷனுக்கு எதிராக அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் கோர்ட்டை அணுகி அவன் மேல வந்து எஃப்ஐஆர் போட வச்சோம். இதுதான் ராம் துலாரே வழக்கிலையும் நாங்கள் பண்ணோம், இதுதான் ஹாத்ரஸ் வழக்கிலையும் நாங்க பண்ணோம், இதுதான் லக்கிம்பூர் வழக்கிலையும் பண்ணோம். இப்படி தென்னகத்திற்கு நோக்கி நான் வந்துள்ளேன். அகில இந்திய மகளிர் காங்கிரஸில் இருந்து நான் புயலாக தான் வந்துள்ளேன் என்று சொல்லுவேன். மீண்டும் 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 சவுக்கு சங்கர் இது போலவே பெண்களை கேவலமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். தொடர்ந்து எதிர்ப்போம், தொடர்ந்து பெட்டிஷன்ஸ் போடுவோம், தொடர்ந்து கேஸ் போடுவோம். எங்களுக்கு ஒண்ணு கேஸ் புதுசு இல்ல, எங்களுக்கு ஒண்ணு போலீஸ் புதுசு இல்ல, எங்களுக்கு ஒண்ணு உன்ன மாதிரி காமக்கொடரன் புதுசு இல்ல. என்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துணிஞ்சு அரசியல்ல வராலோ, என்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை வீட்டை விட்டு குடும்ப சூழ்நிலையை கருதி வேலை செய்ய போகிறாலோ, என்னைக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு பாதுகாப்பு, எங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எங்க குழந்தைங்களை விட்டுட்டு, கணவரை விட்டுட்டு, நல்லா 2 பசங்க, ஒரு பையன் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கா, இன்னொரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு 40 நாள் குழந்தையா இருக்கும் போது கூட விட்டுட்டு நாங்க வந்து களப்பணிக்கு வருகிறோம். அப்போ ஒரு பெண்ணின் கஷ்டம் என்ன என்று எங்களுக்கு தெரியுது. நீ யூடியூப் நடத்துறியா, நடத்து. பிஜேபி கிட்ட காசு வாங்குறியா, வாங்கிக்கோ. ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்குறியா, வாங்கிக்கோ. நீ என்னவெல்லாம் எங்களை கூட்டணி கட்சி, எங்க கட்சியை பேசுறியோ, எங்க கூட்டணி கட்சியை பேசுறியோ, எங்க முதல்வரை பத்தி நீ கேவலமா பேசுற. தமிழகத்துல இருந்துகிட்டு, தமிழகம் மாதிரி ஒரு அருமையான தமிழ்நாடு எங்கேயுமே கிடையாது. ஏனென்றால் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. யூபியில போய் நீங்க நடந்து பாருங்க, யூபியில ராத்திரியில எல்லாம் நீங்க அப்படியே நடந்து போயிட முடியாது. ஃபுல்லா அங்க வந்து குடிக்காரனுங்க, அவர்களை வந்து போதை மயக்கத்திலே வைத்திருப்பார்கள். ஆர்எஸ்எஸ் வந்து ஒருத்தர் வீட்டை அப்ரோச் பண்ணிடும். டீ கடையில போயிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பையனுங்களையும் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை பையனுங்களை கேப்சர் பண்ணிடும். அவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுவாங்க, பொம்பளைனா படிக்க கூடாது, அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவ இப்படிதான், அவ சமைக்கதான் லாய்க்கு அப்படின்ட்டு முதல்ல இருந்தே நீங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தூண்டி அங்க வளர்க்குறீங்க. இங்க அப்படி வளர்க்குறோமா நம்ம பெண்களை? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? அங்க கத்திரிக்காவை சுட்டு பிசைஞ்சு உப்பை போட்டு சப்பாத்தி தொட்டு தின்றீங்க. நாங்க இங்க நல்லா கறி சோறு, மீன் சோறு எல்லாமே சாப்பிடுறோம். நாங்க நல்லா இங்க காய்கறிகளும் வளமான நாடாக தான் எங்கள் நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழகத்தில் புல்லுருவி போன்று பாஜக ஊடுருவி உள்ளது. தமிழ்நாட்டில் வானதி ஸ்ரீனிவாசன் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் வந்து தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவி தான். உங்களோட இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பொறுப்பேற்ற போது, நான் பொறுப்பேற்ற அடுத்த 15வது நிமிடம்
மவுண்ட் ரோட்ல தரையில இறங்கி போராடுற. அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் சார் ஓடி வராரு. என்னங்க மேடம் திடீர்னு எங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடி வராரு. பொறுப்பேற்ற அடுத்த 15வது நிமிடம் வந்து நான் போராடியவன். ஆனா இந்த வானதி ஸ்ரீனிவாசன் அகில இந்திய பாரதிய ஜனதா பார்ட்டியின், அதாவது பிஜேபியின் அகில இந்திய மகளிர் தலைவியாக இருக்கிறார். நாட் அ ஸ்டேட் பிரசிடென்ட், ஷீ இஸ் a national president. அந்த அம்மா சொல்லுது, நேத்து பிரஸ் மீட்டிங்ல நான் பார்த்தேன், சவுக்கு சங்கருக்கு மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு காண்ட் அப்படின்னுது. சவுக்கு சங்கர் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்புங்குது. இதுல கட்சி சம்பந்தப்பட்டிருக்காங்க, நாங்க கட்சிக்காக வந்து போராடிட்டு இருக்கோமா? எனக்கு உண்மையாவே லிட்டரலி ஷாக்கிங்க. நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இது வந்து எனக்கு ஒரு லிட்டரலி ஷாக்கிங் நியூஸ். இல்லைனா நான் ஒரு ப்ராப்பரா ஒரு 3 months போல ப்ராப்பரா எல்லாமே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டு தான் நான் முதல் போராட்டமே நல்ல பெரிய போராட்டமா பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணிருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கூட நாங்க ரியாக்ட் பண்ணலன்னா நாங்க உங்க மகளிர் தலைவியா இருக்கிறதுலே எனக்கு வந்து வெக்கமா இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, சவுக்கு சங்கர் என்னங்க பண்ணிட்டாருன்ட்டு. ஏமா நீ மகளிர்ல அகில இந்திய மகளிர்ல தலைவியா இருக்க, பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சி ஆளும் கட்சியில தலைவியா இருக்க. மணிப்பூர்ல பொம்பளைங்க புடவைய உருட்டி ரோடா இழுத்துட்டு போய் அவளுங்களை கேங் ரேப் பண்ணும் போது நீ வாயை திறக்கல. விலைவாசி உயர்ந்தப்போ நீ வாயை திறக்கல. எங்க தமிழ்நாட்டு பெண்களை எங்களோட காவல் தெய்வங்களா, காவலர்கள் எல்லாம் ஊர்ல காவல் தெய்வங்கள் தான் சொல்லுவோம். இப்ப காவல் தெய்வங்கள் எல்லாம் இருக்கா. எங்க பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுறான் அந்த கேடு கெட்டவன், அவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ற. அடுத்தது எடப்பாடியோட எக்ஸ் வலைதளத்தை நீங்க யாருன்னா ஓபன் பண்ணி பாத்தீங்களா? அந்த ஆள் அப்படி சொல்றாங்க, வல்லவன்றான் சவுக்கு சங்கர, நல்லவன்றான், விட்டா அவனுக்கு கோவில் கட்டி கும்பிடுவான். அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர இங்க எதிர்கட்சிகள் வந்து ஏன் இப்படி அவனுக்கு துதிப்பாடுது? எதுக்காக துதிப்பாடுது? ஏன் அரசியல் லாபம்னா நீ அரசியல் லாபம் பண்ணிட்டு போ, நாங்க தயாரா இருக்கோம் உன்னோட போராட. அரசியல் இருக்க பெண்களை பத்தி நீ பேசினா செருப்பு கட்டி அடிப்போம். நாங்க ரெடியா இருக்கோம் உன்னை எதிர்த்து நாங்க போராடுறதுக்கு. ஆனா நீ என்ன பண்ற? பாவம், ஒரு 25,000 சம்பளத்துக்கு 30,000 சம்பளத்துக்கு வீடை விட்டு நடு ரோட்ல இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க நின்று இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பெண் காவலாளிகள் அவங்க கால் கடுக்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்களாம் மெதுவா வரீங்க. 4 மணிக்கு போராட்டம் சொன்னாங்க, நான் 2 மணில இருந்து இங்க தான் இருக்கேன். நீங்களாம் மெதுவா வரீங்க. அது வரைக்கும் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, மேடம் ஒரு 6 மணிக்கு முடிச்சிருங்க மேடம், அடுத்த பந்தோபஸ்துக்கு போகணும் அவங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு வேலை செய்யறோம், போராடுறோம்னா நமக்கு முன்னாடி நிற்கிறார்கள் இந்த பெண்கள். இப்படி காக்கி உடை அணிந்து நம்மளே காக்கக்கூடிய பெண்களை கூட இவன் இப்படி பேசிட்டு போறானா? நம்மளாம் எதுக்காக அரசியல் கட்சியில இருக்கோம்? எதுக்காக அதுக்கு ஒரு மகளிர் விங்க? எதுக்காக நம்ம போராடாம இருக்கோம்? அப்படின்னா நம்ம போராடித்தான் ஆகணும். நான் மாவட்ட அளவுல இனிமேல்ட்டும் சவுக்கு சங்கருக்கு ஒரு கடுமையான தண்டனை கிடைக்கலனா எனக்கு தமிழக காவல்துறை மேல அறுதியான ஒரு நம்பிக்கை உள்ளது. நீங்க அவனை வெளியவே விடக்கூடாது, பெயிலே கிடைக்க கூடாது. 1000 கேஸ் போடுங்க, ஒரு ஸ்டேஷன்ல இருந்து போடுங்க, ஒரு மாவட்டத்துல இருந்து போடுங்க. நாங்க அப்படிதான் பண்ணோம். பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூல இப்போ ஆல் இந்தியா மಹಿಳಾ காங்கிரஸ் மூலமா NCW-க்கு நாங்க வந்து அப்பீல் பண்ணிருக்கோம். இந்தியா முழுக்க நேற்றைய முன்தினமும் நான் பர்சனலா திருச்சி அண்ட் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். மாவட்ட ரீதியாக பிரஜ்வல் ரேவண்ணா மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட்ல அவன் வெளியில வர மாதிரி இருந்தா இன்னொரு கம்ப்ளைண்ட்ல அவன் வெளியே உள்ள போனோம். முசிறியில ஒரு பெண் யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு பெண் காவலாளி நேத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் சென்னையில இருந்து கொடுக்க மாட்டேன்றீங்க? கொடுக்கணும் இல்லையா? பார்த்துட்டே இருப்போமா? நாமெல்லாம் காவல் காக்கிறவர்கள். நம்மளே வந்து if we are not taking the support of constitution and law, அப்புறம் மக்களுக்கு எப்படி லா மேல நம்பிக்கை வரும்? மக்களுக்கு எப்படி கோர்ட் மேல நம்பிக்கை வரும்? மக்களுக்கு எப்படி லீகல் சிஸ்டம் மேல நம்பிக்கை வரும்? உங்களை நம்பி ஒரு பாலியல் பலாத்காரம் செய்த பெண் உங்ககிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்க அநீதிக்கு எதிராக நீங்க யாரும் ஏன் போராட மாட்டேன்றீங்க? ரோட்ல வந்தா போராட சொல்றோம், நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மாவட்ட வாரியாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. 4 போலீஸ் பெண்கள் 4 இன்ஸ்பெக்டர் சேர்ந்து உங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அவன் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கணும். அதே மீறி அவன் வெளியே வந்தால் அரசியல் கட்சிகள் அத்தனை இறங்கி போராடும். பாஜக மாதிரி கட்சி எல்லாம் போராடுதுங்க. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, நான் போராடுவேன். பாஜக மாதிரி கட்சியோட தேசிய தலைவி இங்க உட்காந்துக்கிட்டு விலைவாசி உயர்வை பத்தியும் ஒன்னும் சொல்றது இல்ல. அந்தமா பிரஜ்வல் ரேவண்ணா இதுக்கு முன்பு எப்பவுமே இந்த மாதிரி மாஸ் கேங் ரேப் நடந்திருக்காங்க. எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? the biggest sex scandal in the era, not only in our country, நம்மளோட கண்ட்ரில மட்டும் இல்ல. இவனுங்க என்ன சொல்றானுங்க? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், சப்கா சாத் சப்கா விகாஸ்.
ஆதி ஆபாதி பூரா ஹக். ஆதி ஆபாதி பூரா ஹக் அப்படின்னா பாதி மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு தான் அத்தனை உரிமையும் சொல்றாங்க பிஜேபி. ஆனா குடுக்குறானுங்களா? கிடையாது. 33% உமன் ரிசர்வேஷன்ல நம்மள சீட் பண்றாங்க. அதே மாதிரி தான் பிரஜ்வல் ரேவண்ணா 2906 செக்ஸ் வீடியோக்கள். இதுக்கு முன்னாடி ரேபிஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். இத மாதிரி பெண்ணை கற்பழித்து தன்னுடைய மகள் வயதில் இருக்கக்கூடிய பெண்ணை 65 வயது பாட்டி கையெடுத்து கும்பிடுறாங்க, என்ன ஒண்ணும் பண்ணாதையா அப்படின்ட்டு. அப்படி என்ன இவனுங்களுக்கு தொடப்ப கட்டைக்கு புடவை கட்டினா கூட பாப்பீங்களாடா? அப்படி என்ன உனக்கு அப்படி ஒரு கேவலமான புத்தி? கர்நாடகா உமன்ஸ் கமிஷன் சுவோ மோட்டோவா இந்த கேஸை எடுத்து வித்தின் ஒன் ஹவர் எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரசின் தலைவி அல்கா லாம்பா அவர்கள் மாணவர் காங்கிரஸில் இருந்தே அவர் ஒரு போராளி, அவருடைய ஆர்டர்ஸ்க்கு இணங்க உடனடியா இந்த கேஸை நாங்க எடுத்து இமீடியட்டா எஸ்பிக்கு இன்டிமேட் பண்ணிட்டு இமீடியட்டா சிஎம்க்கு இன்டிமேட் பண்ணிட்டு இமீடியட்டா எஸ்ஐடி ஃபார்ம் பண்றோம். இவன் அதுக்கு முன்னாடி எஸ்கேப்புங்க, ஜெர்மனிக்கு போயிட்டா. எப்படி போனா? டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல எம்ஏயோட உதவியோட நீ போயிருக்க. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா அவனை கொண்டு வர முடியுமானா? முடியும். ஆனா பண்ண மாட்டாங்க. சவுக்கு சங்கர் போன்ற ஆளை வெளியவே வராத மாதிரி கேஸ போட்டு அவனை உள்ள போட முடியும்னா முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ளக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அலையன்ஸ் கட்சி நாங்கள் அனைவரும் சேர்ந்து காவலர்களுக்கு, எங்கள் பெண் காவலாளிகளுக்கு எதிரான இந்த போராட்டத்தை பெரிய நாங்க பப்ளிசிட்டிக்காக இதுல பண்ணலங்க. உண்மையாக உணர்ச்சியோட பண்றோம். உண்மையான உணர்ச்சியோட உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தோட ஒரு உணர்வோட பண்ணுகிறோம். கண்டிப்பாக இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். அவனை நீங்க போலீஸ்காரங்களை வெளியில விட்டீங்கன்னா மறுபடியும் நாங்க போராடுவோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசுங்கள். இதில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இழைக்கப்பட்ட பெரும் கொடுமை, பெரும் கொடூரம். இதை ஒரு பப்ளிக்கா நாங்க பார்த்து இவ்வளவு ரியாக்ட் பண்றோம். நீங்க ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றீங்க? நாங்க பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போயிட்டு மாவட்ட ஆட்சியரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்றோம். why don't your women heads do it? நீங்களும் பண்ணணும். இதை நாங்கள் வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய காவல் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.